வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம சிக்கன் ரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த லாக்டவுன் சீசனில் நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரெசிபி. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மண்பானையை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 பச்சை மிளகா சேர்த்துருங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ வெங்காயம் லைட்டாக குக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா 1 தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடணும். இப்போ தக்காளியும் நல்லா மசிஞ்சாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடணும். இப்போ ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் பீசஸ் போனோட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிடலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். இதை நீங்கள் சூப் மாதிரியும் சாப்பிட்லாம், இல்லாட்டி சாதம் கூட வச்சும் சாப்பிட்லாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப ஈஸியாகவும் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.